Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about in the liveல nuclei chapterோட third part. Okay. So already நம்ம வந்து ரெண்டு பார்ட் போட்டுட்டோம். இது வந்து third part. Okay. So இந்த பார்ட்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to discuss about போன வீடியோல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளியர் ஃபோர்சஸ், ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கும் கூலும் ஃபோர்ஸ்க்கும் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸு, அதை பற்றி இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸு, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த லைவை. ஓகே, ஸோ அவங்களுக்கும் நம்ம லைவ் பற்றி தெரிய வரும், நம்ம சேனலை பற்றி. ஓகே, அட் த சேம் டைம் லைக்கும் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு, வீடியோவுக்கு. ஓகே, சரிப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்புறம் நியூக்ளியர் ரியாக்ஷன், Q வேல்யூ ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் படிக்குமா, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது. ரைட் பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. கவனிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி பார்க்கலாம். சி நியூக்ளியர் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் கூலும் ஃபோர்ஸ்? ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் யூ சிம்பிளி கால் இட் அஸ் வாட்? யூ கால் இட் அஸ் கூலும் ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவில். பட் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி படிக்க போகிறோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ், கரெக்டாக? எஸ். ஸோ லெட்ஸ் டேக் டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் Q1 அண்ட் திஸ் இஸ் Q2. ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R is the distance. அப்படின்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் them? F is equal to KQ1 Q2 by R ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கூலும் ஃபோர்ஸ். இது வந்து சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியஸுக்குள்ளே இருக்க ஃபோர்ஸ், அதுதான் என்னது நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நான் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுங்க. யூ வில் கெட் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ரைட் பா. ரைட். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ ஆஸ் வி நோ நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். கரெக்டாக? பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் சார்ஜஸ், தட் இஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இதான் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நியூக்ளியஸ்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது? ப்ரோட்டான்ஸ் இருக்குது அண்ட் நியூட்ரான்ஸ் இஸ் தேர். ப்ரோட்டான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். பட் நியூட்ரானுக்கு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது, நம்மளுக்கு தெரியும். அப்போது எப்படி ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது? நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, நியூட்ரல். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது? தட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஸோ என்ன சொல்கிறான் பாருங்கள். The protons due to their positive charge repel each other. Correct தானே? Protons due to its positive charge, it will repel each other. So there must be a strong force inside the nucleus which overcomes this repulsion of protons. See, proton நடுவில் repulsion இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம்ல, ஆர் கூலும் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு ப்ரோட்டான் சார்ஜ் இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் காமன். அப்போது நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னும் போது ப்ரோட்டான்ஸ்லாம் பக்கத்தில் தானே இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்ன தெரியும்? பக்கத்தில் இருந்தால் there will be repulsion. ஸோ இந்த ரிப்பல்ஷனை மீறி there is an attraction. ஸோ அந்த ஃபோர்ஸ் which is holding, அதாவது அந்த கூலும் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் கூலும் ஃபோர்ஸை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அந்த கூலும் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் கூலும் ஃபோர்ஸ் தாண்டி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் என்னது? நியூக்ளியர் ஃபோர்ஸ். So there must be a strong force inside the nucleus which overcome the repulsive force of proton and bind them together inside the nucleus. This force is called what? Nuclear force. Therefore the force that holds the nucleons together inside the nucleus of an atom is called as nuclear force. புரியுதா? ஸோ ஒரு ஆட்டம் நியூக்ளியஸில் நியூக்ளியான்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்க ஃபோர்ஸ் என்னது? நியூக்ளியர் ஃபோர்ஸ். கரெக்டாக? ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸில் கவனிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு, எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் சார்ஜ் இண்டிபெண்ட். ஸோ அது வந்து சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது.
nuclear force does not depends on what? Charge. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see நியூக்ளியான்ஸில் என்ன இருக்குது? ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. நியூக்ளியான்ஸில் என்ன இருக்குது? ப்ரோட்டான்ஸும் இருக்குது, நியூட்ரான்ஸும் இருக்குது. நியூட்ரானுக்கு சார்ஜே இல்லை, கரெக்டாக? அப்போது அந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபோர்ஸ் இருக்கிறது இல்லை. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்? சார்ஜ் இண்டிபெண்ட். அதாவது நியூட்ரான் மேலேயும் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ப்ரோட்டான் மேலேயும் ஆக்ட் ஆகும். அப்போது இது வந்து சார்ஜை வச்சு வர்றது கிடையாது. ஏன்னா ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. பட் ஆனால் அது மேலேயும் இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது? நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் சார்ஜ் இண்டிபெண்ட். அன்லைக் வாட்? இப்போ நான் சைடில் வந்து ஒரு சின்ன நோட்டு மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். Nuclear forces are charge independent and acts on both what? Protons and neutrons. Unlike Coulomb forces. Coulomb force வந்து சார்ஜ் இருந்தால் தான் இருக்கும். இப்போ Coulomb forceன்றது இதானே, இந்த Coulomb force வந்து சார்ஜை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. Q1 Q2 இதில் ஏதாவது ஒன்று ஜீரோனாலும் என்ன ஆகும்? வாட் வில் ஹேவ்? Coulomb force. ஏதாவது ஒரு சார்ஜோட வேல்யூ ஜீரோனாலும் நெட் ஃபோர்ஸ் இருக்காது, கரெக்டாக? ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் சார்ஜ் இண்டிபெண்ட் அண்ட் ஆக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபனைட் ரேஞ்ச். அதாவது நான் இப்போ இங்கே இருக்கிறேன், ஓகே, நம்ம எர்த் இங்கே இருக்குது, பட் சன் எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இருக்குது. எர்த்து சன்னை நீங்கள் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. எர்த் இஸ் ஹியர் பட் சன் இஸ் வெரி ஃபார். பட் அது ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்குது? ரொம்ப தூரம் தள்ளியும் ஃபோர்ஸ் இஸ் தேர். ஸோ தேர் இஸ் நோ ரேஞ்ச் கிடையாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு இன்ஃபினைட் ரேஞ்ச், எவ்வளோ தூரம்னாலும் அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் பிகம் ஜீரோ அட் டிஸ்டன்ஸ் லார்ஜர் தென் 10⁻⁻15 மீட்டர். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூயை தாண்டினதுக்கப்புறம் ஆஃப்டர் கிரேட்டர் தென் ஃபியூ, இந்த பாயிண்ட்டை இப்படி எழுதிக்கோங்க, ஓகே, கிரேட்டர் தென் few ஃபெர்மி மீட்டர். இப்போ 10⁻⁻15 மீட்டர்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் 10⁻⁻15 மீட்டர்? ஃபெர்மி மீட்டர். ஸோ கொஞ்சம் ஃபெர்மி மீட்டரை தாண்டோன்னே நியூக்ளியர் ஃபோர்ஸோட இதுவே இருக்காது. இப்போ இது வந்து ஒரு ப்ரோட்டான், ஓகே, அண்ட் திஸ் இஸ் another ப்ரோட்டான். இந்த ப்ரோட்டானுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஃபெர்மி மீட்டர் தாண்டினதுக்கப்புறமே அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது, நியூக்ளியர் ஃபோர்ஸோட கான்ட்ரிபியூஷனே இருக்காது, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது? சார்ஜ் இண்டிபெண்ட். ப்ரோட்டானாலும் சரி நியூட்ரானாலும் சரி, நியூட்ரல் சார்ஜாக இருந்தாலும் சரி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு ரொம்ப தூரம் அதால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஜென்ரல் ரொம்ப தூரத்துக்கு அதால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஃபியூ ஃபெர்மி மீட்டர், அதாவது ஒரு 4 ஃபெர்மி மீட்டர் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ஃபியூன்னு போட்டிருக்கேன். ஃபியூன்றது ஒரு 4 ஃபெர்மி மீட்டர், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 4 ஃபெர்மி மீட்டருக்கு அப்புறம் என்ன ஆகிடும்? நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும், புரியுதா? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள். தீஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் காசஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் நியூக்ளியஸ். இன் ஜென்ரல் நியூக்ளியஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை அப்படியே ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை, ஓகே. ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். தீஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் காசஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ். ஆனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கா? சில டைம் ரிப்பல்ஸாகவும் இருக்கும். நீங்கள் என்சிஆர்டி நீட் ஜேஇலாம் இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவான். நியூக்ளியர் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போவுமே அட்ராக்டிவ்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கும்போது அட்ராக்டிவ். பட் இப்போ 2 நியூக்ளியான்ஸ் இருக்குன்னு வைங்க, ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் க்ளோஸராக வந்துருச்சுன்னா ரிப்பல்சிவாக மாறிடும். 2 நியூக்ளியான்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா ஜீரோ. நான் இப்போ தானே சொன்னேன், நியூக்ளியான்ஸ் when it is few Fermi meter apart நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனால் ரொம்ப கிட்ட போயிடுச்சுன்னா ரிப்பல்சிவாக மாறிடும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் will become repulsive sometime, okay, ரைட்டா? ரைட்.
ஸோ இப்போ அடுத்து கவனிங்க. And becomes repulsive when the distance between the nucleons is less than 0.8 fermimeter. 0.8 fermimeter distance closer வந்தால் என்னவா மாறிடுது? It becomes repulsive. ரைட்டா? சரி, இப்போ வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட். இப்போ அதாவது நம்மளோட கூலும் ஃபோர்ஸ்லாம் படித்தோம்ல, கூலும் ஃபோர்ஸில் நம்ம என்ன படித்தோம்? கூலும் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு படித்தோம்? கூலும் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² படித்தோம்ல. அது எல்லாமே என்னென்னா சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். ஓகே, தே ஆர் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். பட் ஆனால் நம்ம அதாவது எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² இருந்தால் சென்ட்ரல் ஃபோர்ஸு. ஓகே, பட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்காது. சரி, கூலும் ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்குது பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? F is equal to G m1 m2 by r². கரெக்டாக? இப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாமே என்னது? சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபார்மில் இருக்காது. புரியுதா? அந்த ஃபார்மில் இருக்காது. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம். சிம்பிளாக 1/r² ஃபார்மில் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதுக்குள்ளே நம்ம போகல. ஓகே, சரி. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குமா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து. ஓகே, தென் எனி அதர் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் ஆர் எனி அதர் ஃபோர்ஸ் தாண்டி இட் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் magnitude of nuclear force depends on the direction of spin of nucleons. ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்றது வந்து அந்த நியூக்ளியான்ஸ் வந்து இப்போ புரோட்டான் நியூட்ரான் இருக்குன்னா இந்த புரோட்டான் நியூட்ரான் சுற்றும். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரே டைரெக்ஷனில் சுற்றுச்சுன்னா சேம் டைரெக்ஷன், ஸ்பின்னோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? அப்போர்ட் பார்த்துருக்கு. ஸ்பின் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். ஓகே, ஸ்பின்ஸோட டைரெக்ஷன் இது வந்து ரொட்டேஷனோட டைரெக்ஷன், இது ஒமேகா. ஸ்பின் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். ஸோ சேம் டைரெக்ஷனில் ஸ்பின் இருந்துச்சுன்னா என்னது? ஃபோர்ஸ் வந்து மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸு. அதே வந்து நியூக்ளியான்ஸோட ஸ்பின்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுமா? த ஃபோர்ஸ் வில் பி லோ அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ரைட். எனி டவுட் யூ கேன் போஸ்ட் ஹியர். யா, குட். சரிப்பா, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்குறான். நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்னு கேட்குறான். நான் இந்த பாயிண்ட்டை நான் திரும்பவும் ப்ரெசைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்சிஆர்டியோ ஸ்டேட் போர்டோ எது படித்தாலும் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவான். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு உள்ளே போனீங்கன்னா இட் பிகம்ஸ் ரிப்பல்சிவ், விச் இஸ் 0.8 ஃபெர்மிமீட்டருக்கு க்ளோஸராக நியூக்ளியான்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவாக இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் ஃபியூ ஃபெர்மிமீட்டர், ஓகே, ஒரு 4 ஃபெர்மிமீட்டர் தாண்டி இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து சேச்சுரேட் ஆகிடும், தட் இஸ் ஜீரோன்னு சொல்லுவான். ஓகே, வி வில் சி இன் டீட்டெயில், நோட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, வி வில் சி தட் ஆல்சோ இந்த நோட்ஸ். சரி, இதுதான் பாயிண்ட்ஸு. இது ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நியூக்ளியான்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது? நியூக்ளியான்ஸ்குள்ளே நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது, விச் இஸ் பைண்டிங் ஆல் த நியூக்ளியான்ஸ் டுகெதர். ஆனால் இந்த ஃபோர்ஸ் ஃபண்டமெண்டலி எப்படி கிரியேட் ஆகிருக்கு? ஃபண்டமெண்டல்னால் பேசிக்காக அது எப்படி உருவாகுது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ரஃபாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போனால் ஜஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, யுகாவா மீசான் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஆரிஜின் என்ன அப்படின்ற மாதிரி மீசான் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். யுகாவான்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, சரி. இந்த தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வாட் இஸ் மீன் பை காஸ்மிக் ரேடியேஷன்?
காஸ்மிக் ரேடியேஷன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் காஸ்மிக் ரேடியேஷன்? What is cosmic radiation? Have you heard this word? Cosmic radiation. Yes, cosmic radiation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ஸ் இருக்குது ரைட்டா? நீங்கள் வானத்தை பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் தெரியும். இப்போ அந்த ஸ்டார்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ நம்ம சன்னே ஒரு ஸ்டார் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட சன்னே வந்து ஒரு ஸ்டார், கரெக்டாக? இப்போ சன்லேருந்து என்னென்ன ரேடியேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்? வாட் ஆர் த ரேடியேஷன்ஸ் தட் வி கெட்? நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வரும், தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக ராங்? நம்மளோட சன்லேருந்து என்னெல்லாம் வருது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆர் கம்மிங், தட் இஸ் காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே வருது. அதாவது சன்லேருந்து, நம்ம ஸ்டார்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ரேயும் வருது, அது பேர் என்னது? கமான்பா, எஸ் லைவில் தான் இருக்கீங்க, யூ ஆர் இன் த லைவ், யூ கேன் ஆன்சர் மை கொஸ்டின். காஸ்மிக் ரேடியேஷன்னா என்னது? ஸோ சன்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வருது, ஆனால் அது கூட சேர்ந்து இன்னொரு ரேஸும் வரும், அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேடியேஷன். நம்ம சன் வந்து ஒரு ஸ்டார், அது வெறும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மட்டும் தராமல் இட் ஆல்சோ கிவ் காஸ்மிக் ரேடியேஷன். காஸ்மிக் ரேடியேஷன் வெரி சிம்பிள், இட் இஸ் ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் சென்ட் ஃப்ரம் த சன். ஸோ சன்ன்றது ஒரு ஸ்டார் இல்லையா, அதிலிருந்து நிறைய ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வரும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? we are calling it as cosmic radiation. So cosmic radiation la high energetic particles are there. Our live give a thumbs up to our live. So unga friends ku share பண்ணுங்க, right? சரிப்பா, the cosmic radiations are sent by stars like sun containing high energy particles like mesons. See, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், போன வீடியோவில் பார்த்தோமா இல்லையா? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்ன்றதுல மீசான் சொல்லிட்டு பை 0, பை ப்ளஸ், பை மைனஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் மீசான்ஸ் பார்த்தோம்ல, அதே இதுதான். ஸோ தே ஆர் ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ், ரைட்டா? இதெல்லாமே காஸ்மிக் ரேடியேஷனில் வரும். ஸோ சன்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸ் வர மாதிரி காஸ்மிக் ரேடியேஷன்ஸும் வரும். இந்த காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் என்னென்னா தே ஆர் ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் லைக் மீசான். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து மோஸ்ட் ஆஃப் த அதாவது இந்த மீசான்ஸ், இந்த காஸ்மிக் ரேடியேஷன் வரும்போது நம்ம அட்மாஸ்பியர் வந்து முக்கால்வாசி ரேடியேஷனை டீகே ஆகிடும். டீகே மீன்ஸ் இட் வில் டிஸப்பியர். காஸ்மிக் ரேடியேஷன் வந்து நம்ம அட்மாஸ்பியரை அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, ரைட்டா? ஸோ பட் சன்லேருந்து காஸ்மிக் ரேடியேஷன் வருது. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், அந்த காஸ்மிக் ரேடியேஷனில் தான் இந்த மீசான்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்டார்ஸ் ஆல்சோ எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்? Come on, yes. So Yukawa meson theory of nuclear forces. இப்போ பாருங்க, a Japanese scientist Yukawa in 1935 suggested that nuclear forces are, நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், நியூக்ளியர் ஃபோர்ஸோட பேசிக்காக படிக்க போகிறோம். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸஸ். அதுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸே என்னதான், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், which are produced by the exchange of new particles like called pi mesons between the nucleons. இப்போ நியூக்ளியஸ்க்குள்ளே நியூக்ளியான்ஸ் இருக்குது, எவ்ரி ஒன் அக்செப்டிங். நியூக்ளியஸுக்குள்ளே நியூக்ளியான்ஸ் இருக்குது, அந்த நியூக்ளியான்ஸில் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ புரோட்டான் இருக்குன்னு வைங்க, புரோட்டான் இன்னொரு புரோட்டானுக்கு என்ன பண்ணும், இந்த மீசானை கடன் கொடுக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஒரு புரோட்டான் இன்னொரு நியூட்ரானுக்கு இந்த மீசானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தான் என்ன ஆகுதான், நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதான். எனி டவுட் இயர்? இப்போ நான் தான் நியூட்ரான் வைங்க, நியூட்ரான் இன்சைட் த நியூக்ளியஸ் ஐம் இயர். ஸோ நான் வந்து இன்னொரு நியூட்ரானுக்கு ஒரு மீசானை தருவேன். அப்படி தந்தேன்னா எனக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். அப்படின்றது தான் யுகாவாவோட தியரி. ஓகே, ஸோ தேர் ஆர் these particles were later on actually discovered in cosmic radiations. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி cosmic radiation also I said.
So there are 3 pi mesons நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். pi plus, pi minus, pi 0. இதில் கவனிங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து புரோட்டான் 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 நியூட்ரான் 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 3 டைப் வர முடியுமா? இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியான்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு புரோட்டான் புரோட்டான் நியூட்ரான் நியூட்ரான் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். proton proton neutron neutron, this is proton neutron. அதாவது see there is an exchange of pi mesons like pi plus and pi minus, pi plus and pi minus between the proton and neutrons, due to which they continue to be converted into one another. சரி, நல்லா கவனிங்க, ஒரு நியூக்ளியஸ்குள்ளே எப்படி நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு என்ன பண்ணும், ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறும், கூட என்ன பண்ணும், பை ப்ளஸ்ஸாக எமிட் பண்ணும். இப்போ புரியுதா? ஒரு புரோட்டான் நியூட்ரானாக மாறும்போது பை ப்ளஸ் அப்படின்ற ஒரு மீசானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. தட் இஸ் அது வந்து எமிட் பண்ணுதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பை ப்ளஸ்ன்ற ஒரு மீசான் இல்லையா? ஸோ அதே மாதிரி நியூட்ரான் ஒரு புரோட்டானாக மாறும். ஓகே, wait, there is one correction. See, this is புரோட்டான் நியூட்ரானுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். புரோட்டான் நியூட்ரானுக்கும் see there is an exchange of pi mesons like pi plus and pi minus. Okay, pi plus and pi minus between protons and neutrons, due to which they continue to be converted into one another. So pi plus and pi minus mesons exchange ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது, நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி புரோட்டானுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது, நியூக்ளியர் ஃபோர்ஸு. அதே மாதிரி நியூட்ரானுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஒரு புரோட்டான் என்னவாக மாறும், இன்னொரு புரோட்டானாக மாறும்போது இட் வில் எமிட் பை 0 மீசான். ஒரு நியூட்ரான் இன்னொரு நியூட்ரானாக மாறும் வித் எமிஷன் ஆஃப் வாட், வித் அன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறான். அந்த எமிட் ஆகுது, கன்வெர்ட் ஆகுதுல்ல, ஒரு நியூட்ரான் இன்னொரு நியூட்ரானாக மாறும்போது கூட என்ன எமிட் பண்ணுமா, pi 0, that is pi 0 meson will be exchanged. So finally என்னன்னா, thus exchange of pi meson between the nucleons keep the nucleons bound together. It is responsible for the nuclear force. So finally என்ன விஷயம், யுகாவா என்ன பண்ணுறாரு 1935ல இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது between the proton neutron and neutron அப்படின்னும் போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பை மீசான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா, பை ப்ளஸ் அண்ட் பை மைனஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புரோட்டானுக்கு நடுவில் நியூட்ரானுக்கு நடுவில் எப்படி ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா, பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பை 0 மீசான். ஓகே, ஸோ பை 0 மீசான் விச் இஸ் அ நியூட்ரல் மீசான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம், கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ போன வீடியோவில் கூட அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தோம். ரைட், யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் ஐ வில் கிளியர் நவ். ஸ்ரீராம், affectionate rainbow, thank you. Crystal and clear explanation sir, keep teaching sir please. Yes, definitely தம்பி, boy or girl எனக்கு தெரியல, affectionate rainbow போட்டிருக்கீங்க. ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் டீச் யூ ஆல். ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு டீட்டெயிலாக பிளான்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம February 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டீட்டெயில்டாக நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளோட மே மந்த் இருக்கு இல்லையா, நீட் எக்ஸாம், அது வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் போட போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் பி ஸ்டே டியூன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் யூ கேன் கிவ், சேட்டில் நீங்கள் சொல்லலாம், இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் மீ. ஓகே, ரைட். சரி, இப்போ அடுத்து வந்து இதில் யாருக்கும் டவுட் இருக்கா, மீசான் தியரி, எனிவான் மீசான் தியரி?
Yeah, no doubt. பா லைக் பண்ணுங்கள், நம்மளோட லைவ் வந்து லைக் பண்ணுங்கள். இட் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. சரிப்பா, இப்போ தேர் இஸ் ஒன் மோர் திங் டு நோட் இன் திஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு அசோசியேட்டட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. நியூக்ளியர் ஃபோர்ஸுக்குன்னு எனக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன சொல்ல முடியும், ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்ல முடியும். அதோட கிராஃபை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. See, potential energy of a nuclear force. Potential energy of nuclear force versus distance between the nucleons. ரெண்டு நியூக்ளியான்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ரெண்டு நியூக்ளியான்ஸ். இப்போ இந்த சாப்டர் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த சாப்டரோட பேசிக் இதே என்னென்னா, டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். முடிஞ்ச அளவு எல்லா விஷயத்தையும் ஐ எம் ட்ரைங் அண்ட் கிவிங் டு யூ. ஓகே, ஸோ நீங்கள் ஃபேக்ட்ஸ் மாதிரி முக்கால்வாசி எடுத்துக்கணும். ஓகே, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடையாது. இட்ஸ் அ ஹை லெவல் டாபிக் நியூக்ளியன்றது. உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் அப்படியே டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ வந்து ரெண்டு நியூக்ளியான்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு நியூக்ளியான், இது ஒரு நியூக்ளியான். ரெண்டு சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ். புரியுதா? எஸ். ஸோ கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் R value, that is distance between the nucleons in Fermi meter. Fermi meter la போட்டுருக்கோம் FM. That is ஒரு Fermi meter ன்றது என்னது? What is 1 Fermi meter? 10 to the power of minus 15 meter. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அப்படின்னா, கிராஃப் வந்து பாருங்கள், 0.8 Fermi மீட்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ். வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியான்ஸ் இஸ் லெஸ் தென் 0.8 Fermi மீட்டர், அதாவது இந்த ரீஜன் இருக்குது பாருங்கள், 0.8 Fermi மீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா, அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ். கரெக்டாக? இப்போ கவனிங்க, மேலேருந்து அப்படியே கிராஃப் கீழே இறங்குதா? 0.8 Fermi மீட்டர் வரைக்கும் பாசிட்டிவ். 0.8 Fermi மீட்டர் வரைக்கும் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. 0.8லேருந்து 4.2 Fermi மீட்டர் வரைக்கும் என்னவா இருக்குது? நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. 0.8 Fermi மீட்டர்லேருந்து 4.2 Fermi மீட்டர் வரைக்கும் என்னது? இட் இஸ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. 4.2க்கு மேலே பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்குது? 0. 4.2க்கு மேலே பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன எடுத்துக்கணும்? 0. ஓகே, இட்ஸ் டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். ஸோ கவனிங்க, ஃப்ரம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிராஃப், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிராஃப், இதுலேருந்து நம்மளால் என்ன கன்க்ளூஷன் பண்ண முடியும்னா, we can conclude below 0.8 Fermi meter nuclear force is repulsive. அதாவது 0.8 நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ என்கிட்ட ரெண்டு நியூக்ளியான்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு நியூக்ளியான்ஸையும் 0.8 டிஸ்டன்ஸ் 0.8 Fermi மீட்டருக்கு க்ளோஸராக கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல என்னவா ஆக்ட் ஆகும்? ரிப்பல்சிவ். 0.8க்கும் 4.8 Fermi மீட்டர் 4.2 0.8 Fermi மீட்டருக்கும் 4.2 Fermi மீட்டருக்கும் நடுவில் இருக்கும்போது எப்படி இருக்குமா? அட்ராக்டிவ். 0.8க்கும் 4.2 Fermi மீட்டருக்கும் இன்பிட்வீனில் இருக்கும்போது த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ். புரியுதா? அதுக்கப்புறம் 4.2 Fermi மீட்டருக்கு மேலே ஃபோர்ஸ் இஸ் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் 0. புரியுதா? இப்போ பிலோ 0.8 Fermi மீட்டர் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது? பாசிட்டிவ். அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். நீங்கள் பக்கத்தில் கூட எழுதிக்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ். 0.8லேருந்து 4.2 வரைக்கும் எப்படி இருக்குது? பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். அப்போது அது வந்து என்னவாக இருக்குது? அட்ராக்டிவ். அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸும் என்னவாகிடுது? It is going to a saturated value. Saturated means constant value, that is 0. Okay, potential energy will be 0. Nuclear force என்னது? Force is also 0, potential energy is also 0. Correct? Okay, right? சரிப்பா, ஓகே. இப்போ அடுத்து we will move on. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா?
இப்போ லைவில் இருக்கவங்களாம் give a thumbs up to our live. It's a big motivation for me. ஓகேப்பா, குட். சரி, நம்ம வந்து வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகே, அது எப்போ அட்ராக்டிவாக இருக்கும், எப்போ ரிப்பல்சிவாக இருக்கும், எப்போ ஜீரோவாக இருக்கும், சேச்சுரேட் ஆகும், தட் இஸ் ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் ஜீரோவாகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்களே, ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்லேயும் சம் ரியாக்டன்ஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் வில் பி தேர். அதெல்லாம் என்னன்றது லெட்ஸ் see it is a process in which an identity of the nucleus is changed and converted into another nucleus. அதாவது என்ன சொல்ல வரானா, என்கிட்ட இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இந்த நியூக்ளியஸ் வந்து இன்னொரு நியூக்ளியஸாக என்ன ஆக போகுது, மாறப்போகுது. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஆகும், ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டாக மாறும் கெமிக்கல் ரியாக்ஷனில், கரெக்டாக. இங்கே வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனில் வந்து ஒரு நியூக்ளியை, தட் இஸ் ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸாக மாறும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ஸ்பான்டேனியஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக நியூக்ளியர் ரியாக்ஷனை கொண்டு வர முடியும். அதாவது இன் நேச்சராகவே ஸ்பான்டேனியஸாக சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியஸ் வந்து ஒரு நியூக்ளியஸ்லேருந்து இன்னொரு நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்கலாக மாறும் பை நேச்சர். அதை வந்து ஸ்பான்டேனியஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து என்னது, நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஸ்பான்டேனியஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன், a nucleus by itself converted into another nucleus without any external energy or force by nature. Nucleus by itself அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. by itselfனாலே it means what, nucleus by itself, தானாவே, by nature. okay, converted into another nucleus without any external energy. within போட்டேன், without இது. okay, without any external energy. any doubt? yes. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து இங்கே வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கா, நல்லா கவனிங்க. இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நியூக்ளியஸ், அட்டாமிக் நம்பர் என்னது Z, மாஸ் நம்பர் என்னது A. இந்த நியூக்ளியஸ் வந்து இன்னொரு நியூக்ளியஸாக மாறப்போகுது. இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கா, தட் இஸ் ஏதோ ஒரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸ். அது வந்து என்னவா மாறப்போகுதுன்னா இன்னொரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸாக மாறப்போகுது, தட் இஸ் ஒய்யாக ஒரு நியூக்ளியஸாக மாறப்போகுது. ஜெட்டோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே ஜெட்டோட வேல்யூ Z-2 ஆயிருக்கா, இங்கே Z அட்டாமிக் நம்பர் குறைஞ்சிருச்சு. அப்போ அது வேற ஒரு நியூக்ளியஸாக மாறிடுச்சு. மாஸ் நம்பர் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏலேருந்து A-4 மாறிடுச்சு. இப்போ இந்த நியூக்ளியஸ் இருந்துச்சுல, நம்மக்கிட்ட இனிஷியலாக இருந்தது என்ன நியூக்ளியஸ், திஸ் இஸ் த இனிஷியல் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து ஒய் நியூக்ளியஸாக மாறிடுச்சு. கூட நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு புது பார்ட்டிக்கல் கிடச்சிருக்கு, 2He4ன்னு போட்டிருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம், அது நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம். நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம்க்கு இன்னொரு பேர் என்னது, நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம், அதுக்கு பேர் என்னது, நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் இஸ் கால்டு வாட், ஆல்ஃபா பார்ட்டிக்கல். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ வந்து பீட்டா மைனஸ் டிகே ZXA அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்குது, ZXA அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து இந்த டிகேல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிப்பா, இந்த டிகே பேர் வந்து ஆல்ஃபா டிகேன்னு சொல்லுவான். டிகேனா ஒரு இதில் நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதுதான் நம்ம டிகேன்னு சொல்கிறோம். நீங்கள் எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். டிகேனா என்னென்னா ஒரு இதுலேருந்து ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸாக மாறுதில்ல, அதுதான் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஆர் யூ கேன் கால் இட் அஸ் டிகே. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் சிலபஸில் பார்த்துருப்பீங்க, இந்த ஆல்ஃபா டிகே பீட்டா டிகேலாம் டெலீட்டடு, பட் இட் இஸ் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே,
டெலீட்டடாக இருந்து எப்போனா நம்ம இந்த வருஷம் 2024 நீட்டுக்கு இது டெலீட்டடு 2024க்கு மட்டும்தான். ஓகே ரைட். ஸோ ஆல்ஃபா டிகே வந்து திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு நியூக்ளியஸ் அட்டாமிக் நம்பர் 2 டைம்ஸ் குறையுது, மாஸ் நம்பர் 4 டைம்ஸ் கூட என்ன எமிட் ஆகுது 2He4 which is an alpha particle. இப்போ பீட்டா மைனஸ்ன்றது என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலாக இப்போ என்ன ஆக போகுது பாருங்கள், ஸ்பான்டேனியஸாக ZXAன்ற ஒரு நியூக்ளியஸ் இட்ஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் இன்டு Z+1. மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து எக்ஸ்ன்ற ஒரு நியூக்ளியஸ் ஒய்ன்னு ஒரு நியூக்ளியஸாக மாறிடுச்சு. என்ன எமிட் பண்ணியிருக்கு நம்மளுக்கு, இட் ஹவ் எமிட்டட் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சிம்பிள் நம்ம பார்த்தோம்ல போன கிளாஸில் E⁻. E minus is what? எலக்ட்ரான். இது பேர் என்னது, ஆன்டி நியூட்ரினோ. நியூட்ரினோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல ஒரு பார்ட்டிக்கல், அது ஆன்டி நியூட்ரினோ. மேலே பார் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பீட்டா ப்ளஸ் டிகேனா என்னென்னா இதுவும் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இப்போ நான் இங்கே 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, 3மே ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடிய டிகே ஆர் நியூக்ளியர் ரியாக்ஷன். டிகேனாலும் நியூக்ளியர் ரியாக்ஷனாலும் ஒன்று தான். ஸோ பீட்டா ப்ளஸ் டிகே ZXA இது என்னவா மாறுது, Z-1 மாறுது. எக்ஸ்ன்ற நியூக்ளியஸ் ஒய்ன்ற நியூக்ளியஸாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த தடவை பீட்டா ப்ளஸ் டிகேல என்ன எமிட் ஆகிருக்கு, ஒரு பாசிட்ரான் ஆன்டி பார்ட்டிக்கல் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் E+ன்னு போட்டிருக்கானா, மேலே இருக்கிறது எலக்ட்ரான், இது பேர் என்னது பாசிட்ரான். என்ன எமிட் ஆகிருக்கு, ஒரு நியூட்ரினோ எமிட் ஆகிருக்கு. இங்கே ஆன்டி நியூட்ரினோ, இங்கே நியூட்ரினோ. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குறோம். சரி, இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும், இது யாரும் இனிஷியேட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு நியூக்ளியர் ரியாக்ஷன், ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னன்றதை லெட்ஸ் see. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குப்பா, நான் ஸ்டேபிளாக இருக்கிறேன், ஐ எம் a ஸ்டேபிள் நியூக்ளியை. பட் என்ன அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் ஸ்டேபிளாக இருந்தேன்னா பிரச்சனை இல்லை, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. ஒரு ஸ்டேபிளாக எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேபிளாக இருக்க நியூக்ளியஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. பட் ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் அன்ஸ்டேபிள் சொல்லுவோம், கரெக்டாக. ஒரு எக்ஸைட்டடான நியூக்ளியஸ் தான் என்ன ஆகும், நியூக்ளியர் ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணும். ஸோ இப்போ நான் தான் இருக்கிறேன்னு வைங்க, நான் ஸ்டேபிளாக இருக்கிறேன், என்னை எப்படி அன்ஸ்டேபிளாக ஆக்குறது, ஐ எம் a ஸ்டேபிள் நியூக்ளி. இப்போ இதுதான் ஒரு பார்ட்டிக்கல். ஓகே, இந்த பார்ட்டிக்கலை வந்து நான் தூரத்தில் இருந்து ஃபாஸ்ட்டாக என் மேலே வந்து மோத வைக்கிறேன்னு வைங்க, தென் ஐ பிகம் அன்ஸ்டேபிள் அண்ட் எக்ஸைட்டட். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நியூக்ளியஸ் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு another நியூக்ளியஸ், stable nucleus which is converted into a stable nucleus, எழுதிக்கோங்க, a stable nucleus which is converted into another nucleus by bombarding with a high kinetic energy particle like proton, neutron. இப்போ நான் ஸ்டேபிளாக இருக்கிறேன் நியூக்ளியஸு, என்னை வச்சு வேகமாக ஒரு ப்ரோட்டானை எடுத்துகிட்டு வந்து என் மேலே மோத வச்சிங்கன்னு வைங்க, என்னோடய நியூக்ளியஸ் மேலே, தென் ஐ பிகம் அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா உடனே அந்த பார்ட்டிக்கல் என்ன அண்டர்கோ பண்ணும், வேறு ஒரு நியூக்ளியாக மாறிடும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டேபிளாக இருக்கிறேன், ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நான் அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது ஒரு பார்ட்டிக்கலை வச்சு மோத வைப்பேன். நான் ஸ்டேபிளாக இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிக்கல், தட் இஸ் கைனட்டிக், அதிக கைனட்டிக் எனர்ஜி உள்ள ஒரு பார்ட்டிக்கல் வச்சு என்னை மோத வச்சுன்னா ஐ வில் பிகம் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் ஆனால் என்ன ஆகும், ஐ வில் பி கன்வெர்டட் இன்டு another நியூக்ளியை. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஸ்டேபிள் நியூக்ளியஸ் which is converted into another nucleus by bombarding with high kinetic energy particle like neutron, proton, etc. okay, is called induced nuclear reaction. புரியுதா? எஸ். சரி, இப்போ கவனிங்க. அப்போது நான் ஒரு ஸ்டேபிளான எனக்கு ஒரு நியூக்ளியஸ் வேணும், அதை நான் அன்ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு வேகமாக ஒருத்தர் வந்து மோதணும், தென் ஐ வில் பிகம் அன்ஸ்டேபிள். அதுக்கப்புறம் இன்னொரு நியூக்ளியஸாக மாறிடுவேன். சரி, அதுதான் இன்டியூஸ்டு ஆர் ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ரியாக்ஷன்.
டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சாட்டில் போடலாம். லைக் பண்ணுங்கள் நம்மளோட லைவை, சேட் பண்ணுங்கள். யூ நீட் டு கம்யூனிகேட் வித் மீ. கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிக்கல். ஏன்றது ஒரு பார்ட்டிக்கல், இன்சிடென்ட் பார்ட்டிக்கல். அது வந்து எது மேலே போய் மோதுது? ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவான். இனிஷியலாக ஸ்டேபிளாக இருந்தேன்ல, எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தால் பாருங்கள், அதுதான் பேரண்ட் நியூக்ளியஸ். ஸோ ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் மேலே மோதினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுமா? ஒரு காம்பவுண்ட் நியூக்ளியஸ். ஸோ நான் இங்கே நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் ரெண்டு மிங்கிள் ஆகுது. ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் இஸ் கம்பைனிங் வித் அ பேரண்ட் நியூக்ளியஸ். அப்போ என்னவா மாறும்? இட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட் நியூக்ளியஸ். இந்த காம்பவுண்ட் நியூக்ளியஸ்ன்றது அன்ஸ்டேபிள், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் மேலே ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் வித் ஹை கைனடிக் எனர்ஜி வந்து மோதுது. மோதினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இன்டர்மீடியட்டில் சி ஸ்டார்னு போடுறேன். ஸ்டார் மீன்ஸ் காம்பவுண்ட் நியூக்ளியஸ், தட் இஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். இட் இஸ் அன்ஸ்டேபிள் நவ். இந்த காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனது வந்து ஒரு அன்ஸ்டேபிள். இதுக்கு உடனே என்னவா மாறிடும்? ப்ராடக்ட் நியூக்ளியஸ், தட் இஸ் ஒரு புது நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிடும், விச் இஸ் ஒய், கேபிட்டல் ஒய்ன்னு போட்டிருக்கேன். கூட வந்து என்ன ஆகும்? ஒரு டாட்டர் நியூக்ளியஸ், டாட்டர் நியூக்ளியஸ் ஆர் டாட்டர் பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் சம் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி Q வில் பி ஃபார்ம். ஸோ என்கிட்ட வந்து என்னெல்லாம் இருக்குது? என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் இருக்குது. அதை வச்சு நான் பேரண்ட் நியூக்ளியஸை மோத வச்சோன்னே எனக்கு ஒரு இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் நியூக்ளியஸ் வில் பி ஃபர்தர் கன்வெர்ட்டட் இன் டூ என்னவா மாறுது? ஒய் அண்ட் பியாக மாறுது. ஓகே, கூட என்னென்னா ப்ளஸ் க்யூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். க்யூன்றது என்னென்னா அந்த கன்வெர்ட் ஆகுதுல, அப்போ கன்வெர்ட் ஆகும்போது அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய பார்ட்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் நியூக்ளியஸ் ஒய் ஃபார்ம் ஆச்சுல, ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுல, அந்த நியூக்ளியஸ் வில் ஹாவ் அ கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி தான் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம்? க்யூன்னு சொல்லி எழுதுகிறோம். இன்சிடென்ட் பார்ட்டிக்கல், பேரண்ட் நியூக்ளியஸ், காம்பவுண்ட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்தராக என்னவாக மாறுது? ஒய் அண்ட் பியாக மாறுது. கூட ஒரு க்யூன்றது ஸ்டாண்டர்டாக போடணும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்பிரஷன். இது யூ நீட் டு டேக் இட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். Q எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட். ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ஸோட கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம். ரியாக்டன்ஸ் மீன்ஸ் வாட்? பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குல்ல, இன்சிடென்ட் பார்ட்டிக்கல், அதுதான் ரியாக்டன்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஏயும் எக்ஸும் யூ நீட் டு கால் இட் அஸ் வாட்? நோட் பண்ணிக்கோங்க, ஏயும் எக்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ். எது இங்கே ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கணும்? பியும் ஒய் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். புரியுதா? ஏ வந்து எக்ஸ் மேலே மோதுது, உங்களுக்கு பியும் ஒய்யும் ஃபார்ம் ஆகுது வித் சம் எனர்ஜி ரிலீஸ்ட், தட் இஸ் Q. ஓகே, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் யூ கேன் டேக். டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் so far? Come on, yes. எனி டவுட்? சரி, கவனிங்க. இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்ம். இதில் ஏயும் எக்ஸும் ரியாக்டன்ட், பியும் ஒய்யும் ப்ராடக்ட். Q இஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம். புரியுதா? ரியாக்டன்ட்டோட கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட கைனடிக் எனர்ஜியாக இருக்கலாம். இது எப்போவுமே Qன்றதை ஒன்று ஆட் பண்ணணும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக. சரி, இப்போ கவனிங்க. இன் எனி நியூக்ளியர் ரியாக்ஷன், following laws are followed. Conservation in any nuclear reaction, அது ஸ்பான்டேனியஸாக இருக்கட்டும், இன்டியூஸ்ட் நியூக்ளியர் ரியாக்ஷனாக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கன்சர்வேஷன் லாஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கும். ஓகே, அது என்னென்னன்றதை லெட்ஸ் see. கன்சர்வேஷன் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, atomic and mass number and mass number and electric charge is conserved. Okay, atomic number, mass number and electric charges Q
both for reactants and products. ரெண்டுத்தையும் நீங்கள் reactants தனியாக ப்ராடக்ட்ஸ் தனியாக ஆட் பண்ணிங்க. சம்மேஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்கலாம். அப்படி போட்டோன்னா சம்மேஷன் அர்த்தம், ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, நான் இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரியாக்டன்ஸோட அட்டாமிக் நம்பர், ரியாக்டன்ஸோட ப்ராடக்ட் ரெண்டுமே என்னவாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதே மாதிரி ரியாக்டன்ஸோட மாஸ் நம்பரும் ப்ராடக்ட்ஸோட மாஸ் நம்பரும் எப்போவுமே என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் ஃபார் ஷுர். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது, ரொட்டேட் ஆகிறது. ஓகே, நீங்கள் மொமெண்டம் படிச்சிருக்கீங்களா, அந்த மொமெண்டமும் கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கன்சர்வ்ட் ஆர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி என்னவாக இருக்கும், ரியாக்டன்ஸோட எனர்ஜியும் ப்ராடக்ட்ஸோட எனர்ஜியும் வில் பி கன்சர்வ்ட் இன் வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன். இப்போ XA த ரியாக்டன்ட், அதோட எனர்ஜியும் ப்ராடக்டோட எனர்ஜி தட் இஸ் Y and B வில் பி ஈக்குவல். அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் யார், இந்த Q ஃபேக்டர். ரியாக்டன்ட் சைடு வந்து ஏயும் எக்ஸும், ப்ராடக்ட் சைடு யார், ஒய்யும் பியும். இது ரெண்டுத்தோட எனர்ஜி ஈக்குவலாக இருக்கணும், இன்க்ளூடிங் த கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இருக்குல்ல, அதுதான் என்னது Q. நான் அதனால தான் சொன்னேன் Q இஸ் வந்து எப்போவுமே ஆட் பண்ணணும். Q எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ வந்து Qவில் வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாப்டரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் பக்காவாக நோட்ஸ் எழுதியிருக்கேன். பொறுமையாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் ஆல் த கண்டென்ட் இன் திஸ் சாப்டர். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு வரி இன் தட் கேஸ். ஓகே, ரைட். ஸோ கவனிங்க, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கன்சர்வ்ட் ஆர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஹியர் த டேர்ம் Q ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் இந்த என்டையர் நியூக்ளியர் ரியாக்ஷனில் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் தான் என்னது, Q. நான் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், பிரச்சனையே இல்லை. எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ வில் ஷோ ஹவு டு சால்வ் இட். ஸோ Q இஸ் அ பேலன்சிங் ஃபேக்டர் டு த எனர்ஜி. அந்த Qவை வச்சு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ரியாக்ஷனை வச்சு ரியாக்ஷனை பற்றி நிறைய சொல்ல முடியும் Q வேல்யூவை வச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது Qலாம் கம்மிங் இதில் பார்க்கலாம், இப்போவே பார்ப்போம் இந்த வீடியோவில். சரி, இப்போ இந்த ரியாக்ஷனை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து ப்ரீவியஸாக ஒரு வருஷத்தில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதாவது எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்லேயும் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், எலக்ட்ரிக் சார்ஜ், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், எனர்ஜி, கிட்டத்தட்ட எத்தனை குவான்டிட்டி, 6 குவான்டிட்டி கன்சர்வ்டாக இருக்கும். லீனியர், ஆங்குலர், எனர்ஜி, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், அப்புறம் சார்ஜ். மொத்தம் 6 பேர் டெஃபினட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஒரு பார்ட்டிக்கல் பாருங்கள், போரான், ரைட். போரான் இது 0n1னா என்னது, what is 0n1, which is nothing but the neutron. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில். 0n1னா என்னது, it is neutron. ஓகே, யா 0n1 மீன்ஸ் நியூட்ரான். சரி, இப்போ கவனிங்க, இதில் வந்து யூ டெல் மீ, இந்த டேஷ் போட்டிருக்கேன் பாருங்கள், இது ஈலியம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இது கூட ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது, மாலிபினியம். இது வந்து என்னது, டியூட்டீரியம். அண்ட் திஸ் இஸ் வாட், டெருலியம். டெருலியம். ஸோ இது கூட ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்னது. இப்போ கவனிங்க, இது வந்து ரியாக்டன்ட், இது ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, லெட்ஸ் see யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம லைவை லைக் பண்ணுங்கள். இருக்கிறதுலே யூடியூப்லேயே கம்மியான வியூஸ் நம்ம வீடியோக்கு தான்ப்பா வரும். இருக்கிறதுலே கம்மியான வியூஸ் நம்மளுக்கு தான் மட்டும்தான் வரும். சீரியஸ்லி இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் சின்ன சின்ன ஸ்மால் சேனல்ஸில் இருக்கவங்களுக்கு கூட 50 பேர் லைவ் பார்க்குறாங்கப்பா. நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் கூட பார்க்க மாட்றாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஷேர் பண்ணிங்கன்னா தானே நான் நிறைய வீடியோஸ் போட முடியும்.
ரொம்ப கம்மி. I don't know what to say. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலில். சப்போர்ட்டே இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து லைக் பண்ணுங்கப்பா, பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும். கிவ் a லைக். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்லையும் ஒரு விஷயம் ட்ரூவாக இருக்கும். என்னது அது? அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரோட கவுண்ட் ஆஃப் ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் ஷுட் பி ஈக்குவல். அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது? போரான், நியூட்ரான், He4. இப்போ இதுதான் அன்னோன்னு எடுத்துக்கலாம். இது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கேன் ஐ கால் லைக் திஸ்? ஏ எக்ஸ் பின்னு எடுத்துக்கலாமா? ஏஎக்ஸ் பின்னு எடுத்துக்கலாமா? இந்த அன்னோன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து சமேஷன் ஆஃப் ஜெட் அலாங் எக்ஸ் reactant equal to summation of z along product. ஸோ என்ன ஒரு ரியாக்டன்ட்டுக்கு 5. அட்டாமிக் நம்பர்ன்றது கீழே இருக்கிறது இல்லையா? 5 + 0 ஆட் பண்ணணும். 2 + a. பாருங்கள், 2 + a. இதில் வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 3. ஐம் சாரி, ஏன்றது இங்கே என்னது? அட்டாமிக் நம்பர்ப்பா. ஏன்னா நீங்கள் உடனே கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கூடாது. அட்டாமிக் நம்பரோட வேல்யூ இஸ் ஏ 3. அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் mass number of the reactant of product என்ன வரும்? ஸோ மாஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணணும். 10 + 1 reactant. கரெக்டாக நியூமரேட்டரில் மேலே இருக்குது பாருங்கள், 10 + 1. இதுக்கு என்ன வரும்? 4 + b. இதுக்கு என்ன வரும்? பியோட வேல்யூ we will have 7, which is mass number. ஸோ இதில் வந்து நம்ம அந்த எலிமெண்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையா? you can easily identify. What is that? Li37. கரெக்டாக இல்லையா? இது என்ன எலிமெண்ட் இது? it is nothing but lithium. ஸோ லித்தியமோட நியூக்ளியஸ். ஸோ we have found ஃபஸ்ட்டு கேஸில் லித்தியம். ரெண்டாவது கேஸ் இப்படியே கண்டுபிடிங்க பார்க்கலாம். லெட்ஸி யார் கரெக்டாக? நீங்களே பண்ணுங்கள், எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன பார்ட்டிக்கலாக என்ன நியூக்ளியஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது? ஹாய் ஸ்ரீபடா. ஹாய் ஸ்ரீபடா. உங்கள் பேர் வேற ஒன்று நினைக்கிறேன்ப்பா. ஸ்ரீ பத்மநாபனா? ஸ்ரீபடான்னு காட்டுது. தேங்க்யூ ஸ்ரீபதா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. ஓகே, wonderful explanation sir, you deserve more than this அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. எல்லாம் உங்களுக்காக தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்மளோட சேனலோட நெக்ஸ்ட் பிளானை வந்து நான் யூடியூப்பில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கிராஷ் கோர்ஸோட பிளானு டைம் டேபிள்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோ பாருங்கள். February 10 நம்ம இது பண்ண போகிறோம். டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? இப்போ ஆன்சர், கமான் ஆன்சர். யூ கேன் டூ இட்.
லைக் பண்ணுங்க நம்ம லைவை. எஸ் என்ன வரும் நம்மளுக்கு? கமான் நம்மளுக்கு வந்து நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். அட்டாமிக் நம்பர் யூ வில் கெட் இட் as what? இதே மாதிரி நீங்கள் போன இது மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூ டேக் இட் தட் இஸ் 94 molybdenum 1H2 43 tellurium 95 plus 0N1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் எனக்கு வந்து ஒரு நியூட்ரான் கிடைச்சிருக்கு. ஸோ நியூட்ரான் இஸ் தட் எக்ஸ்ட்ரா திங் ஃபேக்டர். ஸோ இப்போ இது ரெண்டும் ரியாக்டன்ஸ்னால் இது ரெண்டும் என்னது? ப்ராடக்ட். ஓகே ரைட்ப்பா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஒரு க்யூன்னு ஒரு டேர்ம் வரும். எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் வந்து தானாக நடக்கிறதுன்னு பார்த்தோம். இது ஆர்டிஃபிஷியல். இதில் அந்த க்யூ வேல்யூ வருது பாருங்க. இந்த க்யூ வேல்யூ வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் சொல்ல முடியும். எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த க்யூ வேல்யூ ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்ஷன், ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில் க்யூ வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்டர்டாக நியூக்ளியர் ரியாக்ஷனை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ், திஸ் இஸ் த இன்சிடென்ட் பார்ட்டிக்கல், அண்ட் திஸ் இஸ் வாட்? டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் ப்ராடக்ட். அதாவது ப்ராடக்ட் நியூக்ளியஸ் அண்ட் டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டு தானே? எக்ஸுக்கு வந்து பேரண்ட் நியூக்ளியஸ், இன்சிடென்ட் பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் இது என்னது? இதுக்கு பேர் என்னது? Yக்கு பேர் வந்து you call it as product nucleus and the daughter nucleus. This is the Q represents என்னன்னு பார்த்தோம்? kinetic energy of reactants or products அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவான் அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி இந்த சம்டைம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸில் இது மாதிரி வரும். நியூக்ளியர் ரியாக்ஷனை இப்படி பெருசாக எழுதி காட்ட மாட்டான், ஆரோஸ்லாம் போட்டு காட்ட மாட்டான். எப்படி எழுதுவானா இப்படி எழுதுவான். எக்ஸு ஏ கமா பி ப்ராக்கெட் ஒய் அப்படின்னு போடுவான். நம்ம தான் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். புரியுதா? ரெண்டுமே ரெப்ரசன்ஸ் சேம் திங். ஓகே, ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். கரெக்ட்? எஸ். சரிப்பா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹவு டு கால்குலேட் க்யூ வேல்யூ. ஸோ க்யூவோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்தா எப்படி க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸு ஏ ரியாக்டன்ட் இல்லையா, அதோட ரெஸ்ட் மாஸ் எனர்ஜியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யூஐ யூ நீட் டு ஃபைன். க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனோட க்யூ வேல்யூ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்சிஆர்டியோ எனி எக்ஸாம் திஸ் க்யூ வேல்யூ கேட்டுக்கிட்டே இருப்பான். யூஐ இஸ் த எனர்ஜி மாஸ், ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஏவோட ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி. அதே மாதிரி யூஎஃப்ன்றது என்னது? ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் ஒய் அண்ட் பி, கேபிட்டல் ஒய் அண்ட் பி. ஸோ ரெஸ்ட் மாஸ்னாலே என்னது? அந்த ரியாக்டண்டோட மாஸ் இன்ட்டு சி ஸ்கொயர். தட் இஸ் த ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் த ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் ஏ. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஃப் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். This is the rest mass energy of the Y and this is the rest mass energy of what? B. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தோட வேல்யூவை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை மாற்றக்கூடாது. க்யூன்றது என்னது? யூஐ மைனஸ் யூஎஃப். க்யூன்றது என்னது? அந்த டேர்ம் க்யூ வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஐ மைனஸ் யூஎஃப்னு பண்ணணும், விச் இஸ் a ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டு கால்குலேட் க்யூ வேல்யூ. இதுதான் டிசைட் பண்ண போகுது ரியாக்ஷனு நடக்குமா நடக்காதான்னு. ஓகே, பாருங்கள். இப்போது இதை வந்து நான் இப்போ சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கணும், அப்புறம் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இஃப் க்யூ வேல்யூ இஸ் பாசிட்டிவ். இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நியூக்ளியர் ரியாக்ஷன் உங்களுக்கு உடனே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபைண்ட் வாட்? க்யூ வேல்யூ. க்யூ வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்ததுன்னா the reaction is exothermic. When Q value is positive,
that is greater than 0 வந்துச்சுன்னா the reaction, the nuclear reaction is exothermic. அதாவது ரியாக்ஷனில் எனர்ஜி வெளியேறும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. when Q is greater than 0 the reaction is exothermic and the value of Q represents the kinetic energy of the products. இங்கே இதை எழுதிக்கோங்க. and value of Q ஒரு ஆன்சர் கிடைச்சதில்ல, நல்லா கவனிங்க. Qவோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவ்னு வருது, உடனே அந்த ரியாக்ஷன் என்னது? எக்ஸோதெர்மிக், எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த Q வேல்யூ கிடைச்சதில்ல, அது எதை மீன் பண்ணுதுன்னா the value of Q represents the kinetic energy of the products Y and B. kinetic energy of the products. யார் இங்கே கைனடிக் எனர்ஜி? ப்ராடக்ட் ஒய்யோட கைனடிக் எனர்ஜியும் பியோட கைனடிக் எனர்ஜியும் சைமல்டேனியஸ் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணும். புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு நியூட்ரான் இருக்குப்பா, நியூட்ரான் ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு எதுவும் அவசியம் இருக்கான்னு? நியூட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கலாம்ல, அதை ரெப்ரசன்ட் பண்ணும் இந்த Q வேல்யூ. புரியுதா இல்லையா? Q greater than 0 represents reaction is exothermic and the value of Q represents kinetic energy of the products Y and B. சேர்த்து தான், தனித்தனியாக கிடையாது. இப்போ Y நியூக்ளியஸ்க்கு Q கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லக்கூடாது, ரெண்டு பேரையும் சேர்த்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி இட் ரெப்ரசன்ட்ஸ் Q ஃபார் ப்ராடக்ட் Y and B which represents the energy released during the reaction. நல்லா கவனிங்க, எனர்ஜி released during the reactionனா which is nothing but the kinetic energy ரிலீஸ் ஆகுது. இப்போ என்கிட்ட ஒரு எனர்ஜி ஃபார்ம் இருக்குது, டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆகலாம்ல. கைனடிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம், கெமிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம், எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதோட கைனடிக் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். புரிகிறதா இல்லையா? இல்லை லைட் எனர்ஜியாகவும் வரலாம். நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q greater than 0னா எக்ஸோதெர்மிக், அட் த சேம் டைம் அந்த Q வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுல ரிலேஷனில் அதோட கைனடிக் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எப்போ? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் Q greater than 0. only in case of Q greater than 0. இப்போ அடுத்து கவனிங்க, take it as a fact. when Q is negative, Q நெகட்டிவாக இருந்துச்சுன்னா the reaction is endothermic. okay, when Q is less than 0 the reaction is endothermic. in this case Q நெகட்டிவாக வந்துருச்சுன்னா endothermic. அப்போனா என்ன அர்த்தம்? the reaction does not takes place by itself. தானாக இந்த ரியாக்ஷன் நடக்காது. உங்ககிட்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் தரம்பா, Qவோட வேலையை கண்டுபிடிங்க. எப்படி? UI மைனஸ் UF பண்ணுங்கள், நெகட்டிவ்னு வந்துடுது. அப்போ அந்த ரியாக்ஷன் தானாக நடக்குமா? அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்காது. என்ன பண்ணணும்னு பாருங்கள். அப்ராக்சிமேட்லி Q அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, Q அமௌண்ட் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. approximately Q amount of kinetic energy need to be given to the incident particle. ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து இன்சிடென்ட் ஆகல, அந்த பார்ட்டிக்கலுக்கு குறைஞ்சபட்சம் Q எனர்ஜி, குறைஞ்சபட்சம் எக்ஸாக்டாக கிடையாது, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், டியூரிங் த பம்பார்டிங் வித் பேரன் நியூக்ளியஸ். இது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கொடுக்குது. ஒன்று ஒன்றா பொறுமையாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஆனால் டேக் இட் ஆஸ் அ ஃபேக்ட். ஓகே, ஸோ Q வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? அந்த எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸாக ரிலீஸ் ஆகும். Q greater than 0னா Qவோட வேல்யூ வில் ரெப்ரசன்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த கெயின்டு பை த ப்ராடக்ட்ஸ். அதுதான் நம்ம எனர்ஜி ரிலீஸ்டுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளியர். இப்போ Q நெகட்டிவ் கேஸில் என்னென்னா ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். இப்போ இந்த கேஸில் ரியாக்ஷனே நடக்காது unless you give a sufficient energy of approximate Q to the incident particle. அந்த incident particle இனிஷியேட் பண்ணணும்ல, அதுக்கு குறைஞ்சபட்சம் Q எனர்ஜி கொடுக்கணும் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ approximately Q amount of kinetic energy need to be given to the incident particle during the bombarding with the parent nucleus. parent nucleusனா என்னது? X. இன்சிடென்ட் பார்ட்டிகல்னா என்னது? A. இந்த இன்சிடென்ட் பார்ட்டிகல் ஏக்கு குறைஞ்சபட்சம் Q அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்ராக்சிமேட்டாக, ஒன்ஸ் அகேன் அப்ராக்சிமேட்டாக Q அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து அந்த பேரன் நியூக்ளியஸ் மேலே மோத வச்சா தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும்.
இப்போ யாராவது என்கிட்ட வந்து எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லுங்கள், எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் க்யூனே எடுத்துக்கலாமே சார், ஏன் நம்ம வந்து வேற ஒரு ஃபார்முலா வேணுமான்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் அப்படி எக்ஸாக்டாக கேட்டானா நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் கைனடிக் எனர்ஜி, மினிமம் தான், exact value of minimum kinetic energy required for the incident particle in endothermic reaction. That is Q ஓட வேல்யூ less than 0னா தானா ரியாக்ஷன் நடக்காது. அப்போ இந்த இன்சிடென்ட் பார்ட்டிக்கலை வேகமாக வந்து பேரநியூக்ளியஸ் மேலே வந்து மோத வைக்கணும். அதுக்கு எவ்வளோ மினிமம் கைனடிக் எனர்ஜியோட மோத வைக்கணும் அப்படின்னா 1 + ma/mx இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q. உங்களுக்கு ஒரு Q வேல்யூ கிடைச்சதில்ல, Q வேல்யூ கிடைச்சதா, அதோட மாடுலஸ் எடுத்துக்கோங்க. Q வேல்யூவோட மாடுலஸ் இன்ட்டு 1 + ma/mx. maன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மாஸ் ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிக்கல். maன்னு போட்டிருக்கல, ஏன்றது இந்த இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் தானே. மாஸ் ஆஃப் இன்சிடென்ட் பார்ட்டிக்கல், மாஸ் ஆஃப் வாட்? பேரநியூக்ளியஸ். ஸோ 1 + தீஸ் டேர்ம்ஸ் இன்ட்டு இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக, நான் அதுதான் நான் சொன்னேன், இந்த ஃபார்முலா வந்து அப்ராக்சிமேட்டாக மாற்றினீங்கன்னா என்னவா மாறும்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா யூனிட் டு Q. இது வந்து only in case of approximation. எப்போ? when mx is very very greater than ma. அப்போ அந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? very very less than 0. அப்போ வந்து ke minimum will be approximately equal to Q. புரியுதா? யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் once again I will explain now itself. Any doubt? Hey, come on boy. Yes, come on. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைவில் இருக்கீங்க இல்லையா, உங்களோட நேம் இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டே I will talk you. Okay, give your Saurabh Thakur. Hi Saurabh Thakur. Good afternoon. சொல்லுங்கள், யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? Qவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென், நான் ஒன்ஸ் அகெயின் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். Q பாசிட்டிவ் அப்படின்னா எக்ஸோதெர்மிக், அந்த எனர்ஜி ரிலீஸ் தான் ஆக போகுது. ஓகே, இந்த கேஸில் வந்து அந்த Qவோட வேல்யூ என்ன ஆகும்? Qவோட வேல்யூ வந்து இட் நீட் டு பி கிவன் பை வாட்? அந்த Qவோட வேல்யூ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுமா? எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகே, ரிலீஸ்ட் விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். Q less than 0னா முதல்ல ரியாக்ஷனே நடக்காது. அதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? மினிமம் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோட தான் மோத வைக்கணும். அந்த மினிமம் கைனடிக் எனர்ஜி அப்ராக்சிமேட்லி Q. இந்த Q வேல்யூ தான். எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா will give that exact formula by which the incident particle A need to be incident with the paranucleus. சரியா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒன் பை ஒன். இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். Yes, you can do it. Come on. என்ன கேட்டிருக்கான்? Find the minimum kinetic energy of the alpha particle to cause the reaction. ஸோ இந்த ரியாக்ஷன் நான் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரியாக்ஷன் வந்து சம்டைம் இந்த ஃபார்மில் எழுதுவான். அந்த ஃபார்மில் எழுதியிருக்கான் பாருங்கள், என்ன எழுதியிருக்கான்னு. 14n ஆல்ஃபா பி. ஆல்ஃபானா என்னது? ஹீலியம் நியூக்ளியஸ். 2He4 இருக்குல்ல, ஹீலியம் நியூக்ளியஸ். P is nothing but the proton. 17O என்ன அர்த்தம்? ஆக்சிஜன். ஸோ அதோட மாஸ் எல்லாமே கொடுத்துட்டான். ஓகே, இது மாதிரி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஃபைண்ட் த Q வேல்யூ. Q வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பார்த்துட்டு நெகட்டிவ்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் மினிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் கேட்டிருக்கான். இந்த ரியாக்ஷனை வந்து ஓவராலாக ஃபுல்லாக எழுத ட்ரை பண்ணலாமா ஃபஸ்ட்டு? ஓகே, இந்த ரியாக்ஷனை நான் எழுத ட்ரை பண்ணுறேன். அதாவது N714 ப்ளஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் He4
is giving a oxygen 17 and என்னது கூட வந்து ஒரு புரோட்டான். புரோட்டான்னா என்ன வரும்? கரெக்டாக இதான புரோட்டானோட இது. ஆர் ஹைட்ரஜன் சொல்லலாம். 1H1 ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் 1H1 கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். க்யூவோட வேல்யூ எனக்கு என்ன வருது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎம்யூவில் வேல்யூ கொடுத்துருக்கான். ஏஎம்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூஐ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் யூஎஃப் தனித்தனியாக கண்டுபிடிங்க. யூஐ யூஎஃப் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு யூஐ மைனஸ் யூஎஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமா? வாட் ஆன்சர் யூ வில் கெட்? மைனஸ் 1.20 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதாவது க்யூ வேல்யூ க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? நம்ம க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்னப்பா வருது? நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா என்னது? இந்த ரியாக்ஷன் தானாக நடக்குமா? இவனை எழுதியிருக்கான் பாருங்கள். இந்த ரியாக்ஷன் தானாக நடக்குமா என்ன? நோ, இட் won't occur ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இன்சிடென்ட் பார்ட்டிக்கல் இங்கே யார்? கவனிங்க, இது வந்து நைட்ரோஜன், இது வந்து நைட்ரோஜன், திஸ் இஸ் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தான் லைட்டர் நியூக்ளியை, அதை வச்சு தான் மோத வைக்க போகிறோம் நைட்ரோஜன் மேலே. இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தான் நைட்ரோஜன் மேலே வந்து மோத போகுது. அதுக்கு எவ்வளோ மினிமம் கைனடிக் எனர்ஜி கொடுத்தா இந்த ரியாக்ஷன் நடக்கும்? எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். கைனடிக் எனர்ஜி மினிமம் ஷுட் பி க்யூவோட மாடுலஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பை என், அதோட ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 1.54 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் கரெக்டான எக்ஸாக்டான கைனடிக் எனர்ஜி. அப்ராக்சிமேட்டாக சொல்லணுங்கன்னா க்யூவோட வேல்யூன்னு சொல்லலாம், பட் அப்ராக்சிமேட் வேண்டாம். உங்களுக்கு ஃபார்முலா உங்கள்கிட்டயே இருக்குது. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ. சரி, இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். ஷோ தட் யுரேனியம் டஸ் நாட் டீகே பை எமிட்டிங் எ நியூட்ரான் ஆர் புரோட்டான். Show that uranium does not decay by emitting a proton or a neutron. ஓகே, இதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டான்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ப்ராப்ளமில் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட யுரேனியம் இருக்குது, there is some mistake here. இப்போ கவனிங்க, இது வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் அவன் கொடுக்கல, நம்மளே எழுதிக்கலாம். யுரேனியம் 230 ஒரு நியூட்ரானை வச்சு டீகே ஆகுதான்னு பார்க்கலாம். அவன் என்ன அவன் என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஷோ தட் யுரேனியம் டஸ் நாட் டீகே பை எமிட்டிங் எ நியூட்ரான் ஆன புரோட்டான். இந்த யுரேனியம் ஒரு புரோட்டானாவோ நியூட்ரானாவோ தானாக டீகே ஆகாதுன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு பாருங்கள். யுரேனியம் 230-92 இருக்குது. இது வந்து ஒரு நியூட்ரானை எமிட் பண்ண போகுதுன்னா என்ன அர்த்தம்? 0N1 கரெக்டாக இல்லையா? 0N1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அட்டாமிக் நம்பர் அப்படியே தான் இருக்கும். மாஸ் நம்பர் என்ன ஆகும்? 229 வருமா? இவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 229ன்றது யாரோடது? இதனே இதுவும் ஒன்ஸ் அகைன் யுரேனியம் தான். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் முடிஞ்சுதா? அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை கொடுக்கலப்பா, இது வந்து பாசிபிளாக இல்லையான்னு சொல்கிறான். இந்த டீகே நடக்குமா நடக்காதான்னு கேட்குறான். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுக்கணும். அவன் கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். யுரேனியம் 92-213 இருக்குது. இது நியூட்ரானை எமிட் பண்ணால் இந்த ரியாக்ஷன் வரும். அதே மாதிரி இதே யுரேனியம் 230-92 என்ன எமிட் பண்ண போகுது? ஒரு புரோட்டானை எமிட் பண்ண போகுது. புரோட்டானை எப்படி எமிட் பண்ணும்? how it is going to emit? புரோட்டானோட இது என்னது? 1H1 ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ். கரெக்டாக? ஹைட்ரஜனோட நியூக்ளியஸில் புரோட்டான் மட்டும்தானே இருக்குது, 1H1. இதில் வந்து 91 அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள் கொஸ்டினில். PA means what? What is PA? What is PA? What is PA? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
புரோடாக்டினியம் பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, புரோடாக்டினியம் ஆம்பா. PA means what? புரோடாக்டினியம் 229. அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான் அதோட வேல்யூ எல்லாமே, அதோட மாஸ் எல்லாமே. இப்போ என்கிட்ட இப்போ 2 நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், இது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த 2 ரியாக்ஷனில் 2 ரியாக்ஷனுமே நடக்காது அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஷோ தட் யுரேனியம் does not decay by emitting a neutron. At the same time this uranium does not decay by emitting a proton. இந்த 2 ரியாக்ஷனுமே நடக்காது, ஆட்டோமேட்டிக்கலாக நடக்காதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போனா Qவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? இப்போ இந்த ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடாதுன்னா Qவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? இப்போ ரே ஆப்டிக்ஸ் போட்டுட்டோம்பா. மீனாட்சி, go to our playlist. Superba, I have given the ray optics. It almost taken 1 month to create that video. ஓகே, ஸோ அதனால் அதை டெஃபினட்டாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்க்கணும் இல்லை மீனாட்சி, எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேனே. ஓகே, ஸோ பாருங்கள், யூ ஜஸ்ட் ரிப்ளை. பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டீட்டெயிலாக போட்டேன் நான். ஸோ அதனால் நாட் அட் ஆல் வரியர். சரி, இப்போ வந்து Qவோட வேல்யூ இருக்குது பாருங்கள். இந்த 2 ரியாக்ஷனுமே நடக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? Qவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு, இவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். 1 minute. This is PA. PAனா என்னது? புரோடாக்டினியம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கப்பா. டைரெக்டாக அவன் இதை யூஸ் பண்ணியிருக்கான். Qவோட வேல்யூ UI மைனஸ் UF தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பண்ண தெரியும், நான் எடுத்துக்கிறேன். UI மைனஸ் UF பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? யூ ஹவ் காட், உங்களுக்கு என்னப்பா கிடச்சிருக்கு? நெகட்டிவ் ஆன்சர் கிடச்சிருக்கு. நெகட்டிவ் மீன்ஸ் வாட்? Qவோட வேல்யூ நெகட்டிவ்னா ரியாக்ஷன் தானாக நடக்காதுல்ல. அதனால் அதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? யூ கேன் சே தட் Q இஸ் நெகட்டிவ், நியூட்ரான் டிகே இஸ் நாட் பாசிபிள் ஸ்பான்டேனியஸ்லி. தானாக நடக்காது. அப்போ நீங்கள் ஒரு மினிமம் எனர்ஜி வச்சு மோதினால் மட்டும்தான் இது நடக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ அடுத்து 2வது ஈக்குவேஷன் பாருங்கள். 2வது ஈக்குவேஷனுக்கு Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு. அதுக்கும் ஆன்சர் என்ன வருது? நெகட்டிவ் அப்படின்னு வருது. நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? Qவோட வேல்யூ நெகட்டிவ்னா ரியாக்ஷன் நடக்குமா? நடக்காது. புரோட்டான் டிகே இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் ஸ்பான்டேனியஸ்லி. இப்போ புரியுதா? எஸ், ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் ஐ வில் கிளியர் நவ், ஆர் எனி கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் ஆஸ்க் டு மீ. ஓகே மீனாட்சி, ரே ஆப்டிக்ஸ் போட்டாச்சு. எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா திஸ் சாப்டர் வில் என்டையர்லி கெட் ஓவர். ஓகே, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் மற்ற எல்லா, அதாவது ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனை தவிர மற்ற எல்லா டாபிக்ஸும் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். போய் பாருங்கள். லைவ் செக்ஷன் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு வீடியோஸ் லைவ் செக்ஷன் இருக்குல்ல, அது உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே ரைட்பா. ஸோ தட் இஸ் இட். நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டும் நான் அதுலேயும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே பாய்ப்பா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.